நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து ஏன் வருது, வந்தால் அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். நான் வந்து ஆழ்மன சிகிச்சையாளர். என் பேர் ஃபாரூக் அலி. எனக்கு வந்து ஊர் வந்து திருவாரூர். நுரையீரலில் வந்து தொந்தரவுகள் வந்து வருது அப்படின்னா ஏன் வருது அப்படின்னா, அது ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா வந்து வேலை செய்கிறத வந்து குறைக்குது. அதுக்கு என்ன காரணம்? ரெண்டாவது வந்து தன்னைத்தானே அது சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்க நேரத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை வந்து நோயின்னு நினைக்கிறோம். அது ஒரு வகையான அறியாமை. இதை ரெண்டையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஓரளவு புரிஞ்சிடும். அதுலேருந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நுரையீரல் வந்து தன்னைத்தானே வந்து நல்ல நுரையீரல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. 100% அது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருத்தரையோ வருஷத்துக்கு ஒருத்தரையோ என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உடம்பை வந்து சுத்தப்படுத்தும். எப்படி சுத்தப்படுத்துனா, மூக்கு வழியாகவும் வாயு வழியாகவும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கட்டி கட்டியாக சளி வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒன்று போட்டு உள்ளர அடக்கி அதை வெளியேறாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து அந்தமாரி செய்யக்கூடாது. அதுக்கு வந்து சிம்டம்ஸாக என்ன வரும் அப்படின்னா வந்து இருமல் வரும். இருமல் வர வர என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சுடு தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும், மிளகு தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சாப்பாட்டை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிடணும். ஒரு 15 நாள் வரைக்கும் கூட, சில பேருக்கு 1 மாதம் வரைக்கும் கூட இருக்கும். அதேமாதிரி தொடர்ச்சியாக இருமல் இருக்கும். இருமல் வந்து சளி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உள்ளர தேங்கி இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகளை என்ன பண்ணுது அப்படின்னா நுரையீரல் வந்து வெளியில் தள்ளுது. அது வந்து அது சுத்தப்படுத்திட்டு திருப்பி வந்து நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுது. கரெக்டாக தான் செய்யுது. அதை நம்ம அடக்கணும்னா என்ன ஆகும் அப்படின்னா உள்ளரையே அது அடங்கிடும், வெளியில் வர முடியாமல் வெறும் இருமல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு பிற்காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படியே அடக்கி வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த சளி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நுரையீரல் கேன்சராக மாறும். அதனால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சளி வருது, கட்டியாக சளி வருது அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுடு தண்ணி அதிகமாக குடிக்கணும். அதேமாரி வந்து மிளகு தண்ணி போட்டு நிறைய குடிக்கணும். சாப்பாட்டை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். இதேமாதிரி செஞ்சோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் அந்த சளி முழுசாக வெளியேறிடுச்சுன்னா அதுக்கு பிறகு உடம்பு நார்மல் ஆகிடும் உங்களுக்கு. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து என்ன பண்ணால் நுரையீரல் வந்து வேலை செய்யாமல் ஆகிடும். நுரையீரல் வந்து வேலை செய்யாது. அது வந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக 100% வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து நிப்பாட்டிடும், பாதி ஆகிக்கிறோம், முக்கால்வாசி ஆகிக்கிறோம். அதனால என்ன தொந்தரவுகள் வரும் அப்படின்னா அது சரியான முறையில் வேலை செய்யாததுனால உடம்புல நெஞ்சு சளி, ஆஸ்மா, வீசிங்கு, அதுமாரி வந்து மூக்கில் அரிப்பு, மூச்சு விடுறதுல வந்து சிரமம், இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். ஒன்றா வர ஆரம்பிக்கும். இந்த நோய் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த உறுப்பு என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னா வந்து சரியாக வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது, வேலை செய்ய மறுக்குது. என்ன காரணம்? எதனால் அது வேலை செய்ய மாட்டேங்குது? அது ஒழுங்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது திடீர்னு எப்படி வேலை செய்யாமல் போகும் அப்படின்னா அதுக்கு வந்து மனநிலை முக்கியமாக ஒரு காரணம் இருக்குது. மனநிலையில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா தூக்கம் அப்படிங்கிற ஒரு தொந்தரவு அதிகமானுச்சுன்னா, தூக்கம்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இழந்துட்டோம்னா திருப்பி அது வந்து நமக்கு வந்து கிடைக்காது. இப்போ அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க திருப்பி வரமாட்டாங்க. அப்போ நம்ம அந்த ஒரு விஷயத்தை அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிட்டு அது எப்படி இறந்து போகலாம், என்னை விட்டு எப்படி போனாங்க, அல்லது வந்து என்னுடைய பணம் தொலைஞ்சு போயிடுச்சு, அல்லது வந்து என் பொண்ணு வந்து என்னை நிராகரிச்சிருச்சு, என் பையன் வந்து என்னை நிராகரிச்சிட்டான், இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிக்கிட்டு திருப்பி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, நான் அதை ஏற்றுக்கிட்டேன், எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க அதை நான் ஏற்றுக்கிட்டேன், என்னுடைய பணம் தொலைஞ்சு போயிடுச்சு அதை நான் ஏற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம அதை ஏற்றுக்கணும். ஓகே, அடுத்து என்ன செய்யலாம் தெரியல, சரி பார்ப்போம், கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவார் அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா சில பேர் அப்படியே பிடிச்சி வச்சுப்பாங்க. இதுதான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா துக்கம். இந்த துக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா எதில் போய் உடம்புல பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னா நுரையீரலில் தான் போய் இது பாதிப்பை உண்டாக்கும். அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். என்ன பண்ணும்? அது சரியான முறையில் மூச்சை இழுத்து விட முடியாது, ஆக்சிஜன் அது கிடைக்காது. அதேமாதிரி அந்த நுரையீரல் சரியாக வேலை செய்யலை அப்படின்னாலே உடம்புல இருக்கக்கூடிய பல உறுப்புகளுக்கு தேவையான சக்தி வந்து கிடைக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா
நுரையீரல் வேலை செய்யாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து துக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு தொந்தரவு. அந்த தொந்தரவுலேருந்து நம்ம வந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கிறது தான். அதை நம்ம வந்து ஏற்றுக்கணும். சரி, ஓகே, நான் இப்போ ஆஸ்மா ரொம்ப முத்திடுச்சு, வீசிங் ரொம்ப முத்திடுச்சு, வந்து இந்த மாதிரி நுரையீரலில் என்ன ஆகிடுச்சு, சளி தங்கிடுச்சு அல்லது கேன்சர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து என்ன மாதிரி வைத்தியங்கள் செய்யலாம் அப்படின்னா வந்து இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு நிறைய வைத்தியங்கள் இருக்குது. அதில் எந்த வைத்தியம் வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்னொரு வைத்தியமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா மருந்து மாத்திரையே இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு, சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆழ்மன சிகிச்சை. இப்போ நம்ம வந்து ஆழ்மன சிகிச்சையில் இதுக்கு எப்படி சிகிச்சை கொடுப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆழ்நிலைக்கு அவங்கள கொண்டு போன பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மனநிலையில் எந்த விஷயத்தை அவங்க வந்து பிடிச்சி வச்சுருக்காங்களோ, எதை வந்து அவங்க வந்து மனசில் வந்து தேக்கி வச்சு அதை வந்து விட முடியாமல் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் மாட்டிகிட்டு இந்த மாதிரி முழிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணி அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஆழ்நிலை சிகிச்சை கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்தை ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா நுரையீரல் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நுரையீரல் நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன தொந்தரவுகள் அங்கே இருக்கோ அதை வந்து அது சரி பண்ணிடும். இது சரி பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த துக்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நுரையீரலை வேலை செய்ய விடாமல் ஆக்கி அது என்ன பண்ணுது அப்படின்னா உடம்புல நோய் அதிகப்படுத்துது. அப்போ ஆழ்மன சிகிச்சை பண்ணுற சந்தர்ப்பத்தில் என்னாகும் அப்படின்னா வந்து இதுலேருந்து முழுமையாக குணமடைவாங்க. ஏற்கனவே என்ன வைத்தியம் அவங்க பார்க்குறாங்களோ அதை பார்த்துக்கிட்டு இதே ஒரு துணை வைத்தியமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க மீண்டு வெளியே வந்துடுவாங்க. இதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. ஓகே, நன்றி.